அண்மை செய்தி. தோட்டக்கலைத்துறையை வேளாண்மை துறையுடன் இணைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் 3வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை ராமேஸ்வரத்துக்கு பணியிட மாறுதல் செய்து உத்தரவிட்டிருப்பதாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழக வேளாண் துறையின் கீழ் இயங்கி வரும் தோட்டக்கலைத்துறையை வேளாண் துறையோடு இணைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினர் 3வது நாளாக சென்னை எழிலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக வேளாண் துறையில் தோட்டக்கலைத்துறை என்பது கடந்த 1979ஆம் ஆண்டு முதல் தனியாக பிரிக்கப்பட்டு அதற்கென தனி பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு என உருவாக்கப்பட்டு தோட்டக்கலைத்துறையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையாக அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மேற்கொண்டார்கள். அன்றிலிருந்து தொடங்கப்பட்ட தோட்டக்கலைத்துறை இன்று வரை தமிழகத்தில் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தோட்டக்கலை பறந்து விரிந்து கிடக்கிறது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தோட்டக்கலைத்துறை விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள ஒரு அரசாணை என்பது ஒட்டுமொத்த தோட்டக்கலைத்துறை ஊழியர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தோட்டக்கலைத்துறை பணிகள் அனைத்தையுமே வேளாண் துறையிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்த அரசாணை அமைந்திருப்பதாக கூறிதான் கடந்த பல்வேறு கட்ட போராட்டங்களை தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தோட்டக்கலைத்துறை பணிகளை வேளாண் துறையினரிடம் ஒப்படைத்தால் அவர்களுக்கு கடுமையான பணி சுமை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தோட்டக்கலையில் பணியாற்றி வரும் வேளாண் ஊழியர்கள் வேளாண் துறையில் சேர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் தோட்டக்கலையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற யுக்தி, படிப்பு, அனுபவம் அனைத்துமே தோட்டக்கலைக்கு என தனியாக படித்து பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு தான் தெரியுமே தவிர வேளாண் துறையில் பணியாற்றும் அக்ரி ஊழியர்களால் இது மேற்கொள்ள முடியாது என கூறிதான் இந்த அரசாணையை மாற்றி அமைக்க கோரி தொடர்ந்து இவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தோட்டக்கலை துறை ஊழியர்களின் 3 நாள் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வருவதாகவும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து சென்ற நேற்று எவ்வித உத்தரவாதத்தையும் அளிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது இன்றுக்குள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இந்த தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளான தலைவர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், பொதுச் செயலாளர் என அனைவரையுமே தற்போது ராமேஸ்வரத்தில் பணியாற்றுமாறு அரசாணை போட்டுவிட்டதாக தோட்டக்கலைத்துறை இயக்குனர் ஊழியர்களை மிரட்டி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த அரசாணையை திரும்ப பெறவும் மாற்றி அமைக்க கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் தோட்டக்கலைத்துறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த ஊழியர்களை அச்சுறுத்தும் நோக்கத்தோடு தற்போது இந்த அரசாணை வெளியிட்டிருப்பது, பணியாணை வெளியிட்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ராமேஸ்வரத்துக்கு சென்று பணியாற்ற தங்களால் இயலாது என்றும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிலாளர்களும் இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிர்வாகிகளும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அதில் எங்களுடைய தேவைகளை எடுத்து கூறினோம். இருந்தும் அரசு ஆணையில் இது சிறு அரசாணைகளில் அரசாணை ரத்து செய்வதற்கோ அல்லது அரசாணைகளில் சில மாற்றங்கள் செய்வதற்கு நாங்கள் கூறிய கருத்துக்களையுமே நாங்கள் கண்டிப்பாக அதை செய்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை எங்களுக்கு உறுதியாக தெரிவிக்காத காரணத்தால் புது வருடம் என்றும் கூட பொருட்படுத்தாமல் இன்று நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். 195 பேரை எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்பரும் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த டிரான்ஸ்பரை உடனே நிறுத்திட்டு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து